இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு எவ்வளோ க்யூரியாசிட்டி உருவாக்குனாங்க தெரியுமா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு 4 நாள் 3 நாள் கழிச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா என் கைக்கு கிடச்சிது. ஸோ கடைசியாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை பேக்கை பிரிக்கிறதுக்கு நான் அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். சரி வாங்க பிரிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து டேமேஜஸ் வந்து எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த பிளாக் கலர் லைட்டாக அந்த கீரல் விழுந்த மாதிரி இருக்குது. பட் உள்ளே எந்த டேமேஜஸுமே இல்லை. ஸோ பேக் வந்து நம்ம பிரிப்போம். ஸோ பேக்கிங் வந்து கவரிங் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பாக்ஸ் வந்து உள்ளே இருக்கிற எந்த டேமேஜுமே இல்லைங்க, கிளியராக இருக்குது. நீங்களே பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லும் அப்புறம் நம்ம ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸும் இருக்கும். ரெண்டுத்தையுமே சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க, சர்வீஸுக்கு தேவைப்படும். ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு லேயர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸி லுக்கு இருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோவில் நம்ம வெறும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். மேலே என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாக்ஸில் அப்படின்றத பார்ப்போம். ஃபயர்போல்ட் கோப்ரா ப்ளூடூத் காலிங் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கினதுலேயே ஆம்லாய்ட் டிஸ்பிளே வச்ச ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா இதான் 1.78 பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே சைஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 123 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரிக்கெட் பிளேயரோட ஒரு சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் காலிங் வாட்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு ப்ரூஃப் இல்லை. அப்புறம் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் இன்பில்ட்டாக மைக்கு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பேசிக்க முடியும், பாட்டு கூட கேட்கலாம். அப்புறம் ஆக்சிஜன் மானிட்டரிங், வாய்ஸு, ஹார்ட் ரேட்டு, அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் பில்ட் குவாலிட்டி. இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வாட்சில் நம்ம செக் பண்ணுறோம். என்னென்ன செக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் பாருங்களேன், எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு 20,000 ரூபா வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், மேனுவல், வாரண்ட்டி கார்டு, சார்ஜிங் கேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, சர்வீஸ் சென்டர் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த சைட் பேக் சைடில் திருப்பணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோலு, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், மியூசிக் கண்ட்ரோலு, வெதர் ரிப்போர்ட்டு, மல்டிபிள் வாட்ச் ஃபேஸ். டாஃபிட் அப்படின்ற ஆப் தான் இதுக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும், இந்த வாட்சை மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ISO 9.0 அபவ், அப்புறம் ஆண்ட்ராய்ட் 5.0 அபவில் இருக்க சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா காலை நீங்கள் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரெசல்யூஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மானிட்டரிங் ஹார்ட் ரேட், ஆக்சிஜனு, அப்புறம் செடேட்ரி, அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அப்புறம் கண்ட்ரோலிங் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நான் என்னென்னலாம் இந்த வாட்சில் இருக்குது அப்படின்னு சம்மரைஸ் பண்ணியிருப்பேன். பட் ஃபுல் ரிவ்யூ வாட்ச் வச்சு பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லாயிருக்கு. முன்னாடிலாம் பேக்கிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், வாட்ச் கண்ணா பின்னான்னு இருக்கும். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. உள்ளே ஒரு பாக்ஸு, அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க உள்ளே. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்காது. முன்னாடி நீங்கள் ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள், வாட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸை பற்றின வீடியோக்கள் வந்து நான் வரக்கூடிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணலாம், அந்த 3 கார்டையும் ஒர்த்து தான். யூசர் மேனுவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் இருக்கேனே, எதுக்கு யூசர் மேனுவல், தூக்கி போட்டுருங்க. வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குல்ல, நான் 4-5 தட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிலிட்ரி கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக்கு, அப்புறம் க்ரீன் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக்கை பிரிப்போம். நான் கை நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? புது வாட்சில் கொஞ்சம் பதட்டம். ஸோ வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது உங்களுக்கு லுக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது நான் நினச்சதை விடவே. பாருங்கள், பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வளவலன்னு கொடுக்காம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. டிஸ்பிளே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் அடி வாங்காதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மேலாப்பில் உங்களுக்கு ஒரு லேயர் வந்து சுற்றி வந்துடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தலைகீழ கவுத்து வச்சாலும் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ராட்ச் விழாது. ஸோ ஸ்ட்ராப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு உங்களுக்கு மடக்க முடியுது. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, வெளில வந்து ரக்கடாக இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ராப்ஸுக்கு லாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் 1 தான் கொடுப்பாங்க நான் நினச்சேன், பரவாயில்ல 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபயர்போல்ட் அப்படின்ற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வாட்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல அது வந்து லைட்டாக அங்கங்கே கலர் போகும். இது எப்படின்னு தெரியல.
நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராப்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபோல்டபுள் ஆகுது உங்களுக்கு. ஸ்ட்ராப்ஸ் வந்து ரிமூவபிள் தான், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த மிலிட்ரி கலர் வாங்கினீங்கன்னா வேறு என்ன கலர் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை, பார்ப்போம். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் எதாவது பண்ணியிருப்பாங்க மற்ற வாட்சஸில். இதில் வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ணலை, வெறும் சென்சார் ஃபயர்போல்ட் அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் போகிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸ்ட்ராப்ஸ் வந்து நான் மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா மாற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஓகே தான். என் கைக்கு ஐ திங்க் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசு. இது 1.78. ஓகே. ஸோ இதனோட இன்டெப்த் ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்சஸ் ரிவ்யூ அப்புறம் அன்பாக்சிங்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் மேலும் மேலும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் மாற்றிடுவோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.